இப்போ நாம் இட்லி மாவு மீந்துருச்சு. இதில் வந்து நம்ம ஒரு பக்கோடா பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் மாவு தான் மீந்திருக்கு. இந்த மாவு வச்சு எப்படி பக்கோடா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி மாவு ஒரு 2 கப், ஒரு சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க, ஒரு அரை பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது அத்தனைத்தையும் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. இதுக்கு வந்து தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். உப்பு மாவில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து இதெல்லாம் வந்து நம்ம கலக்கிடலாம். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, பெருங்காயத்தூள் வந்து போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம கலக்கி வச்சிட்டோம். இப்போ இதை பாருங்கள், இது திக்காக தான் இருக்குது மாவு. பட் சில இடத்துல வந்து நம்ம தோசை மாவு வச்சுருப்போம் சில டைம். அது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் வந்து இது நல்லா வரும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேட்டர் வந்து அதில் ஊற்றி பொரிச்சிக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சிக்கலாம். நல்லா வந்து திருப்பி விட்டு நம்ம வேக வைக்கணும். வேக வச்சு நம்ம வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆன பின்னாடி எடுத்துடலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்த பின்னாடி ஈவினிங்கில் வந்து ஒரு ஸ்நாக்காக வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ எடுத்துடலாம். ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லைன்ற போது நம்ம வந்து இது செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். இதில் வந்து இன்னும் வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து வெஜிடபிள்ஸு, ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் கூட போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இட்லி பேட்டர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மீந்த மாவில் செஞ்சது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஒரு ஈஸி ரெசிபி, நல்ல ஒரு ஸ்நாக். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.